ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் நான் கடந்து வந்த பாதைகளிலும் நான் கடந்து வந்த நாட்களிலும் யார் நம்மோடு இருக்கிறார்களோ இல்லையோ, நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நடந்து வரவில்லை, அவர்தான் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். நடத்தி வந்த இந்த 7 மாதங்கள் நடத்தி வந்த தேவன் இந்த 8வது மாதமும் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திற்காக கர்த்தர் நம்மளுக்கு தந்து நம்மளை ஆற்றுகிற வார்த்தை என்னவென்றால், யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அடிமைத்தனமாக சிறையில் வாழ்ந்து வந்த ஒரு நாட்கள். இந்த 430 வருடங்கள் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலம் கர்த்தர் ஒரு மீட்பை கொடுத்து இவர்களுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு நடத்தி வருகின்ற நாட்களில் அநேக உபத்திரவங்கள் இவர்களுக்கு வந்தது, அநேக கஷ்டங்கள் வந்தது, அநேக பாடுகள் வந்தது. ஆனால் ஒரு நாள் பின்னால் பார்வோனின் சேனைகள் துரத்தி கொண்டு வருகின்றன. பார்வோனின் சேனைகள் மறுபடியும் இவர்களை அடிமையாக்கி, மறுபடியும் இவர்களை சிறைபிடித்து, மறுபடியும் இந்த ஜனங்களை பல வருடங்களாக அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முன்னால் பார்க்கும் பொழுது செங்கடல் இருக்கின்றன, பின்னால் பார்க்கும் பொழுது பார்வோனின் சேனை, குதிரை படைகளும் குதிரை வீரர்களும் வந்து கொண்டு இருக்கின்றன. 2 காரியங்கள் தான். ஒன்று, இவர்கள் அடிமையாக மறுபடியும் அவர்களின் கரங்களிலே அகப்பட வேண்டும். இல்லை என்றால் முன்னால் சென்று செங்கடலில் விழுந்து இவர்கள் மரித்து போக வேண்டும். 2 காரியங்களை தான் இவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எகிப்து தேசத்தில் பட்ட கஷ்டங்கள் அநேகம். கட்டட வேலைகளை பார்த்தார்கள், விவசாயங்களை செய்தார்கள், கடுமையான வேலைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாக செய்து வந்தனர். ஆனால் அதே அடிமையான காரியங்கள் இவர்களை பின்தொடருமோ, அதே அடிமையாக நம்ம அகப்பட்டு விடுமோ என்ற எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வந்து விட்டன. அப்ப பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கின்றன. ஒன்று, செங்கடலில் மூழ்கி போக வேண்டும், இல்லை என்றால் பார்வோனின் படைகளில் அகப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கின்றன. ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வாசலை கர்த்தர் செங்கடலிலே திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. மோசையும் எதிர்பார்த்திருக்க மாட்டார், இஸ்ரவேல் ஜனங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், இவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் படையும் எதிர்பார்த்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்ப செங்கடல்கள் 2ஆக பெறுகிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் செங்கடலிலே நடந்து வருகின்றனர். ஆனால் இவர்களுக்காக தேவன் உண்டாக்கின பாதைகளிலே இவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் குதிரை படைகளும் நுழைகின்றன. ஆனால் இவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த பாதைகளில் இவர்கள் மாத்திரம்தான் நடந்து வந்த முடியும். ஆனால் அந்த செங்கடல் மூழ்கடித்து அந்த பார்வோனின் படை இல்லாமல் ஆகி போய்விட்டன. அப்ப இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண போவது இல்லை என்று தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு வந்த பொழுது அந்த வார்த்தை உடனே நடக்கின்றன. அந்த குதிரை படைகள் மூழ்கி போகின்றன. அவர்கள் கண்ட எகிப்தியரை இனிமேல் காணவில்லை. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் பல சிறையிருப்புகளில் வாழ்ந்து வந்தோம், பலவிதமான பலவீனத்தில் வாழ்ந்து வந்தது உண்மைதான். ஆனால் அதே பலவீனம், அதே சிறையிருப்பு நம்மளை பின்தொடரும் பொழுது தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், மகளே மகளே, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண போவது இல்லை, இன்று கண்ட பலவீனத்தை இனி காண போவது இல்லை, இன்று கண்ட பாவமான காரியங்கள் உன்னை பின்தொடரலாம், ஆனால் இனி நீ காண போவது இல்லை, இன்று அகப்பட்டு கொண்டு சிறையிருப்பை இனி காண போவது இல்லை என்று தேவன் சொல்கிறார். கடந்த 7 மாதங்களில் பலவிதமான சிறையிருப்புகள் இருந்திருக்கலாம், பலவிதமான குறைகள் இருந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பலவிதமான பலவீனமான காரியங்கள்
காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் 7 மாதங்களாக நீங்கள் கண்ட பலவீனத்தை இந்த 8வது மாதத்தில் காணப்போவது இல்லை. இனி வருகின்ற காரியங்களில் காணப்போவது இல்லை. இனி வருகின்ற வருடங்களில் காணப்போவது இல்லை. ஏனென்றால் உங்களை பின்தொடர்ந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் அது மூழ்கி போய்விட்டது. இனி அது உங்களை தொடர போவது இல்லை. எகிப்தில் இருந்து வந்த படைகள், குதிரை படைகள் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்தது. அது மூழ்கி போன பிறகு இனிமேல் அந்த எகிப்தின் பிரச்சனைகளை இவர்கள் காணாது இருந்தது போல நீங்களும் உங்களை பின்தொடர்கின்ற பிரச்சனைகளை போராட்டங்களை காண போவது இல்லை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அது மூழ்கி போய்விட்டது. இனி அது தலை உயர முடியாது. அது மடிந்து போய்விட்டது. இனி அது எழும்பி வர முடியாது. அப்ப ஆண்டவரே, எகிப்து தேசத்தில் ஆண்டவரே அந்த பார்வோனையும் குதிரை படையையும் எப்படி மூழ்கடித்து பண்ணி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தீங்களோ அதே போலதான் எங்களை பின்தொடர்கின்ற காரியங்களையும் மூழ்கடித்து எங்களையும் நீங்க பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். செங்கடலை பிளந்து ஒரு பாதையை உண்டாக்க முடியும் என்றால் நம்மளை தொடர்ந்து வந்து இருக்கின்ற காரியங்களில் நமக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதைகளை மோசையும் காணவில்லை, அந்த லட்சக்கணக்கான ஜனங்களும் காணவில்லை, பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் படையும் காணவில்லை. ஆனால் ஒருவருக்கு தெரியும், என் ஜனங்களுக்காக ஒரு புதிய பாதையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. அந்த உங்களுக்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், புதிய பாதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த பாதைகளில் நீங்கள் மாத்திரம்தான் கடந்து செல்ல முடியும். ஆனால் அந்த பாதைகளில் உங்களை பின்தொடர்கின்ற காரியங்கள் நுழைய முற்பட்டால் அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மூழ்கி போய்விடும். ஆனால் நீங்கள் ஜெயத்தோடு உங்களுக்காக வாக்கு கொடுத்த தேசத்தை அடைவீர்கள். உங்களுக்காக வாக்கு கொடுத்த வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசித்து ஒரு புதிய பாதைகளில் நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ எந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும் என்றால், ஆண்டவரே, என் பிரச்சனை 7 மாசம் நான் கண்ட பிரச்சனை, 7 மாசமாக நான் அடைந்த பலவீனம், 7 மாசமாக நான் அடைந்த சோர்வு இனி நான் காணப்போவது இல்லை. இன்று கண்ட பிரச்சனைய இனிமேல் காணப்போவது இல்லை. இன்று கண்ட பலவீனத்தை இனி காணப்போவது இல்லை. இன்று கண்ட வியாதிய இனி காணப்போவது இல்லை என்று நாம் விசுவாசத்தோடு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற புதிய பாதைகளில் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி லட்சக்கணக்கான ஜனங்களை நீங்க நடத்தி வந்தீங்களோ ஆண்டவரே, ஒரு புதிய பாதையை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தீங்கப்பா. அதே போல எங்களையும் அநேக காரியங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு புதிய பாதையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதைகளில எங்களை பின்தொடர்கின்ற காரியங்கள் நுழைய முற்பட்டால் அது நுழையும், ஆனால் அது மூழ்கி போகும். நாங்கள் அடைய வேண்டிய காரியத்தை எங்க கரத்தை பிடிச்சு நீங்க நடத்தி அந்த புதிய பாதைகளை நீங்க நடத்தி வருகின்ற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இனி 7 மாதங்களாக, பல வருடங்களாக பிரச்சனை, போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து நீங்க சொல்றீங்கப்பா, ஒரு புதிய பாதையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த புதிய பாதையில நீ மாத்திரம்தான் நடந்து செல்ல முடியும். உன்னை பின்தொடர்கின்ற காரியங்கள் நடந்து செல்ல முடியாது. அந்த பாதையில, உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பாதையில அந்த காரியங்கள் பின்தொடர்ந்து வந்தால் அந்த காரியங்கள், அந்த பிரச்சனைகள் மூழ்கி போய்விடும். ஆனால் நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வாய்ட்டு சொல்வதற்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.